எல்லாம் தயவு செஞ்சு நாங்களாம் சொல்றோம் பாருங்க, ரொம்ப கேவலமான ஒரு பட்ஜெட்டை தமிழக மக்களுக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்திருக்காங்க. என்ன ஒரு அறிவிப்பு, நீங்க என்ன சொல்லுங்க? நான் என்ன சொல்றேன், அடையாறுடைய நதியை சீரமைக்கிறதுக்காக இன்னைக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கியிருக்காங்க? 1500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 2023 பட்ஜெட்ல இருந்தது, 2024 பட்ஜெட்ல இருந்தது, 2025 பட்ஜெட்ல இருந்தது. 3 பட்ஜெட்டா சேர்த்து 4500 கோடி. நீங்க சொல்றீங்களா அடையார் நதி, நாங்க கங்கை நதியை சுத்தம் பண்ணிட்டோம், நாங்க தண்ணி மட்டும் குடிச்சு காட்டுறோம். அடையார் நதியை நீங்க சுத்தம் பண்றோம்னு சொல்லி இது வரைக்கும் 3000 கோடி செலவு பண்ணிருக்கீங்களா? முதலமைச்சரை கூப்பிட்டு குடிச்சு காட்ட சொல்லுங்க, அடையார் நதியில இருக்கிற தண்ணியை குடிச்சு காட்ட சொல்லுங்க. கிட்டத்தட்ட 1947 இருந்து 2021 வரைக்கும் வாங்கின கடனை இவர்கள் 2021 இருந்து 2024 3 வருஷத்துல வாங்கியிருக்காங்க. நிறுத்துறோம்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். அதான் சொல்றேங்க, நீங்க நிறுத்துங்க. எங்களுக்கும் நாங்களும் அதே தாங்க சொல்றோம். உங்க ஆட்சியை 356 பயன்படுத்தி கலைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. நீங்க நிறுத்தி பாருங்க. நீ ரூன்னு வச்சுக்க, கீழே வச்சுக்க, 3 வச்சுக்க, முடிஞ்ச ஸ்டாலின் ரூபாய்னு கூட வச்சுக்க. அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹோலி தினமான இன்று தமிழகத்தில் கலர்ஃபுல்லான பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே கலர்ஃபுல்லான பட்ஜெட்னு சொன்னோம், எல்லா ஏரியாவையும் டிக் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். பட் வழக்கம் போல எதிர்கட்சிகள் நம்ம எதிர்பார்க்கலாம் தேவையில்லை. எதிர்கட்சிகள் அப்படின்னாலே சும்மாவே ஏதாவது குறை சொல்லிதான் இருக்க வேண்டும். இவங்க பாஜக பாத்தீங்கன்னா நிதியை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. பட்ஜெட் நம்மளா ஒதுக்குனாலும் அதுக்கு குறை சொல்லுவாங்க. விஜய் அவர்கள் கூட 2 பக்கத்துக்கு அறிக்கை விட்டாங்க. ஆனா அண்ணாமலை 4 வரையில அறிக்கையில முடிச்சிட்டாரு. இந்த மாதிரி பல கான்ட்ரவர்சி இருக்கிறது. நம்முடன் இன்று காரசாரமான விவாதத்திற்கு தயாராக வந்துள்ளார் பாஜகவை சேர்ந்த சபரி செல்வன் அவர்கள். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். வணக்கம் விக்னேஷ். வணக்கம். உடன்பிறப்புகள்லாம் நல்லா இருக்கீங்களா? ஒரு நல்ல மக்களுக்கான பட்ஜெட் எப்படி நீங்க குறை சொல்ல போறீங்க? உங்களுடைய குறைகளை நீங்கள் இருக்கலாம். இல்ல, குறையெல்லாம் இருக்கட்டும். உடன்பிறப்புகள்லாம் நல்லா இருக்கீங்களான்னு ஃபர்ஸ்ட் கேட்டேன். உடன்பிறப்புகள் நல்லா இருக்கீங்களா? உடன்பிறப்புகள் அவங்க திமுக காரங்க நல்லா இருப்பாங்க சார். சரி இல்ல, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. வேற ஒண்ணும் சார், பட்ஜெட்ல என்னதான் சார் உங்களுக்கு பிரச்சனை? நீங்க நிதி கொடுக்க மாட்டீங்க, நாங்க 48,000 ஒதுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் அது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை பட்ஜெட்ல? இல்ல, நிதி கொடுக்கலான்னு சொல்றீங்களே, எந்த நிதிங்கிறதையும் சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். நம்ம எந்த நிதி இன்னும் நான் மத்திய அரசுல இருந்து வரல. ஜிஎஸ்டி பெண்டிங், ஏதாவது உங்களுக்கு பெண்டிங் வர வேண்டியிருக்கா? என்ன இருக்கு உங்களுக்கு? ஜிஎஸ்டில ஏதாவது பெண்டிங் என்ன இருக்கா? என்ன வருது? ஜிஎஸ்டி பெண்டிங் இருந்துச்சு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு எப்படி ஸ்டாலின் சொன்னாரோ அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி பெண்டிங் எல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க அரசு. இந்த வாட்ஸ்அப்ல வரதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பேசக்கூடாது. நம்ம ஒரு ஊடகவியாளர் தான். ஃபர்ஸ்ட் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, ஜிஎஸ்டி அந்த ரிலீசிங் டைம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரிலீசிங் டைம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்தியா பூரா இருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே நாள்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டேட் அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்களோ அன்னைக்கு கொடுக்கும். ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒண்ணு இருக்கு. அந்த கவுன்சில்ல போய் இவங்க உள்ள உட்காந்து என்ன பேசிட்டு வராங்க, என்ன நடைமுறை கொண்டு வராங்கிறத பேஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு உண்டான நிதிகள் அந்தந்த தேதியில விடுவிச்சிருவாங்க. எந்த ஒரு பெண்டிங்குமே எந்த வருஷமுமே இருக்காது. எப்ப தெரியுமா பெண்டிங் இருக்கும்? இப்ப மார்ச் மாசம் ஃபண்ட் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா பிப்ரவரி மாசம்னு பாத்தீங்கன்னா பெண்டிங் இருக்கும். மார்ச் மாசத்தோட ஃபண்ட் மார்ச் மாசம் தான் ரிலீஸ் ஆகும். சோ நீங்க சொல்றீங்கல்ல இந்த பெண்டிங், நீங்க எதை மையப்படுத்தி இந்த பெண்டிங்னு வரீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் எனக்கு தெரியுது. பிஎம் ஸ்ரீயோட ஃபண்டை மட்டும் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு பணம் தரல. வேற என்ன பண்டிகை, வேற என்ன ரிலீஸ் ஆகலன்னு சொல்லுங்க விக்னேஷ். பணம் தரலாங்கிறீங்களா? மத்திய அரசு என்ன பணம் தரல? என்ன பணம் தரல அப்படின்னா மாணவர்களுக்கு ஒரு நல்ல திட்டம் அமல்படுத்தணும் அப்படின்னா கூட இல்ல நீ ஹிந்தி கத்துக்கினாதான், மும்மொழி கொள்கையை ஈடுபட்டாதான், எங்களுடைய காவி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் அந்த மக்களுக்கு தேவைப்படுற நல்ல திட்டம் கூட வரணும்ட்டு நான் சொல்லல. உடனே என்னைய ஒப்பினிருவீங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் சொல்லிட்டு போறாரு. அவருக்கு என்ன? இப்ப நான் என்ன கேட்கிறோம்னா, மும்மொழி கொள்கை இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருமொழி கொள்கைன்னு சொல்லி தமிழ்நாடு இன்னைக்கு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கீங்க. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, பட்ஜெட் ஆஹா பட்ஜெட், ஓஹோ பட்ஜெட். உங்க பட்ஜெட்டினுடைய வள்ளலை பத்தி நான் இப்ப சொல்றேன், நல்லா கேளுங்க. பட்ஜெட்ல என்னென்ன உயர்ந்திருக்குங்கிறத சொல்றேன். ரொம்ப சிம்பிள். டாஸ்மாகினுடைய வருவாய் உயர்ந்திருக்கு. சொல்றேன் கேளுங்க. டாஸ்மாகினுடைய வருவாய் உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டோட மான மரியாதை உயர்ந்ததெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும். டாஸ்மாகினுடைய வருவாய் உயர்ந்திருக்கா? தமிழகத்தினுடைய கடன் சுமை உயர்ந்திருக்கா? தமிழகத்தினுடைய கடன் சுமை எவ்வளவு விக்னேஷ்? 9,29,952 கோடி இன்னைக்கு அவரு அறிவிச்சிருக்காரு. மாசம் எவ்வளவு இவங்க வட்டி கட்டுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாடு அரசு மாசம் எவ்வளவு? தலை சுத்திடுவீங்க. நீங்களா தயவு செஞ்சு நான் சொல்றேன் பாருங்க. நீங்களா ஆகா ஓகோன்னு சொல்லி உங்க அப்பா பேசுறாருன்னு சொல்லி எல்லாம் பேசுறீங்களே, எல்லாம் தயவு செஞ்சு நாங்களாம் சொல்றோம் பாருங்க. ரொம்ப கேவலமான ஒரு பட்ஜெட்டை தமிழக மக்களுக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்திருக்காங்க. என்ன ஒரு அறிவிப்பு, நீங்க என்ன சொல்லுங்க? நான் என்ன சொல்றேன், எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்கு விக்னேஷ். அட்லீஸ்ட் நாங்க என்ன நினைச்சோம்னா, எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு, அட்லீஸ்ட் ஓட்டு வாங்குறதுக்காவது ஏதாவது மக்களுக்கு ஏதாவது இந்த முறையாவது செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எந்த முறையுமே எதுவுமே செய்யல. நான் என்ன இதுல ஓப்பனா இல்ல விக்னேஷ். இன்னைக்கு பட்ஜெட்ல ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன் விக்னேஷ். அடையாறுடைய நதியை சீரமைக்கிறதுக்காக இன்னைக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கியிருக்காங்க? 1500 கோடி ஒதுக்கியிருக்காங்க.
இந்த 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 வரி இருக்கு தெரியுமா, அடையாறு நதியை சீரமைப்பதற்காக 1500 கோடி 2023 பட்ஜெட்லயும் இருந்தது, 2024 பட்ஜெட்லயும் இருந்தது, 2025 பட்ஜெட்லயும் இருந்தது. 3 பட்ஜெட்டா சேர்த்து 4500 கோடி. 4500 கோடி இதுவரை அடையாறினுடைய நதியை சீரமைப்பதற்காக பணம் ஒதுக்கிருக்கீங்க. 4500 கோடி. இந்த 1500 கோடி கூட என்ன ரிலீஸ் ஆகலன்னு வைங்க. இந்த 3000 கோடி என்ன பண்ணீங்க? இந்த 3000 கோடி என்ன பண்ணீங்கன்னா பேச்சு நாளை ஒரு பேச்சுன்னு பேசுற கட்சி இல்ல, என்றுமே ஒரே பேச்சு தான். 2022 பட்ஜெட்லயும் அடையாறு நதி சுத்தப்படுத்தப்படும் சொல்லியிருக்கோம், 23லயும் சொன்னோம், 24, 25 எல்லா வருஷமும் வார்த்தை மாறாம செய்ய வேண்டிய என்ன செஞ்சிருக்கீங்க? 1500 கோடி என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, 3000 கோடி போன 2 வருஷமா 3000 கோடி எனக்கு தயவு செய்து சொல்றேன், சிரிப்பு கட்டாதீங்க. 3000 கோடி என்ன பண்ணீங்க? இப்ப இந்த வருஷம் 1500 கோடி ரிலீஸ் பண்ணிருக்கீங்களா? போன 1500 கோடியும் அதுக்கு முன்னாடி 23ல ரிலீஸ் பண்ண 1500 கோடி என்ன பண்ணீங்க? அடையாறு நதி இன்னும் அப்படியேதான் இருக்கு. ஆனா நேத்து தாங்க மெட்ராஸ்ல இருந்து வந்தேன். அடையாறு நதி நான் படிக்கும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இன்னும் அப்படியேதாங்க இருக்கு. 3000 கோடி எங்க? அந்த கட்டமைப்பு குலையாமல் காத்து கொண்டு வருவதுதான் இந்த கட்டமைப்பு குலையிட்டுங்க. ஏன்னா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஊடகவியலாளர்லாம் விட்டுருங்க. 3000 கோடி என்ன பண்ணீங்க? போன 3000 கோடி இந்த பட்ஜெட்ல 1500 கோடி வரைக்கும். அதே 1500 கோடி செந்தில் மாதிரி ஒரே பழம் தான், அந்த பழம் தானே இந்த பழம்னு சொல்லி சொல்ல போறீங்களா? இதெல்லாம் சத்தியமா சொல்றேன் விக்னேஷ். இங்க இருங்க. ரிப்பீட்டடா நாங்க என்ன சொல்றோம், நாங்க கங்கை நதியை சுத்தம் பண்ணுவதற்காக பணம் ஒதுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நாங்க கங்கை நதியை சுத்தம் பண்றதுக்காக ஒதுக்கணும். நீங்க ஒரு இருங்க, அதெல்லாம் சுத்தமாயிடுச்சு. நீங்க எப்ப கங்கைக்கு கடைசியா போனீங்க? இன்னைக்கு காசி போயிட்டு வந்தவங்க யாராவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு காசியினுடைய நதி அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற கங்கையினுடைய அந்த ஸ்டேட்டஸை கேட்டு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கங்கை எவ்வளவு சுத்தமாக இருக்குன்னு. இந்த சங்கமம்ல எல்லாரும் பண்ணும்போது அந்த நதியோட அழகையை நம்மளும் தானே பார்த்தோம். உண்மைதான். அது ரன்னிங் வாட்டர். நீங்க ஃபர்ஸ்ட் நான் இப்ப ஆரம்பத்திலே சொன்னல, வாட்ஸ்அப்பை பார்த்து தயவு செஞ்சு பேசாதீங்க. ஒரு இடத்துல தேங்கி நிக்கிற நதி கிடையாது. நீங்க சொன்னீங்கல்ல இந்த சங்கமம், திரிவேணி சங்கமம் மாதிரி அந்த சங்கமம்ல நிறைய அந்த இடத்துல அசுத்தமாச்சு அப்படின்னு சொன்னீங்கல்ல. அங்க போயிட்டு இருந்த மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரியுமா? இந்திய மக்கள் தொகையில பாதி பேத்துக்கு மேல போயிருக்காங்க. 62 கோடி பேர் இது வரைக்கும் போய் அந்த சங்கமத்துல நீராடிட்டு வந்திருக்காங்க. நீங்க சங்கமத்துல நீராடி இருக்காங்க, அதெல்லாம் ஒத்துக்கிறோம். ஆனா அந்த ரன்னிங் அந்த வாட்டர் என்ன தெரியுமா? அது ரன்னிங் வாட்டர். ஓடிக்கிட்டே இருக்கிற நதி எப்படி அசுத்தமாகும்? அங்க இருக்கிற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சொல்றதை தவிர அது குடிக்கக்கூடிய தண்ணின்னு சொல்லி குடிச்சு காட்டுறாரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க சொல்றீங்களா அடையாறு நதி, நாங்க கங்கை நதியை சுத்தம் பண்ணிட்டோம், நாங்க தண்ணி மட்டும் குடிச்சு காட்டுறோம். அடையாறு நதியை நீங்க சுத்தம் பண்றோம்னு சொல்லி இது வரைக்கும் 3000 கோடி செலவு பண்ணிருக்கீங்களா? முதலமைச்சர் கூப்பிட்டு குடிச்சு காட்ட சொல்லுங்க, அடையாறு நதியில இருக்கிற தண்ணி குடிச்சு காட்ட சொல்லுங்க. நாங்க ஒத்துக்கிறோம், ஆமாப்பா 3000 கோடி இவங்க செலவு பண்ணிருக்காங்க. கிட்ட சைதாப்பேட்டை பிரிட்ஜ் மேல உங்களால ஏறி ஒழுங்கா நடந்து போக முடியும். மூக்க பிடிக்காம இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் நீங்க நடந்து போயிருவீங்களா? இதுதான் நீங்க 3000 கோடி செலவு பண்ண வரலாம். இந்த வருஷம் 1500. நான் வேணா இதை வேணா எழுதி வச்சீங்க விக்னேஷ், இதை வேணா எழுதி வச்சீங்க. 2025 பட்ஜெட்டா 2026 பட்ஜெட்ல இதே அடையாறு நதியை சுத்தம் பண்றதுக்காக 1500 கோடி ஒதுக்குவாங்க. இன்னைக்கு நேத்தா ஒதுக்கல. கலைஞர் அந்த காலத்திலேயே ஒதுக்கின பணத்தையே அவர் அடையாறு நதியில முதல்ல இருக்குன்னு சொல்லி அந்த பணத்தை என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் எங்களுக்கு அதுக்கே விட தெரியல. இந்த விடையெல்லாம் இப்ப மக்களுக்கு இன்னும் தெரியறதுக்கு ரொம்ப இதெல்லாம் தெரியறதுக்கு ரொம்ப நாள் இதெல்லாம் தெரிய கடன் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னீங்க. இது ஒரு கிளாரிட்டி பண்ணணும்னு நினைக்கிறேன். திமுகவுடைய தேர்தல் அறிக்கை 2021 எலெக்ஷன் தேர்தல் அறிக்கையிலேயே தமிழகத்திற்கு 9 லட்சம் கோடி கடன் இருப்பதாக நம்ம எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். அதை குறைப்பதற்கு நாங்கள் வழிவகை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க. பேஜ் நம்பர் கூட 35, 36. தவறான தகவல். முதல் விஷயம் எடப்பாடியார் ஆட்சியை ஒப்படைக்கும் போது தமிழகத்துக்கு இருந்த கடன் 3.25 லட்சம் கோடி. இந்த கடனுக்காக ஸ்டாலின் சொன்ன வார்த்தையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன். ஸ்டாலின் என்ன சொன்னாருன்னா, ஒரு மீட்டிங்ல சொல்றாரு, இந்த தமிழகத்தினுடைய கடன் சுமை நீண்டு கொண்டே போகிறது. 3.25 லட்சம் கோடிக்கு தமிழகத்தினுடைய கடனை எடப்பாடி பழனிசாமி கொண்டு போய் விட்டாரு. யாருக்கிட்ட எவ்வளவு கமிஷன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கிட்டத்தட்ட 1947 இருந்து 2021 வரைக்கும் வாங்கின கடனை இவர்கள் 2021 இருந்து 2024 3 வருஷத்துல வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? 50 வருஷம் வாங்கின 50-100 வருஷம் வாங்கின கடனை பழனிசாமி அவர்கள் அதனால கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. மத்திய அரசு நிதி கொடுக்க மாட்டேங்குது, அதனால கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. மத்திய அரசு என்ன நிதி கொடுக்கல? நான் தான் சொல்றேன், ஜிஎஸ்டி கலெக்ஷன் பண்றீங்க, அதுல 50% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உண்டான ஃபண்ட் நீங்க இங்கே கலெக்ட் பண்ணிக்கிறீங்க. மீதி இருக்கக்கூடிய சென்ட்ரலுக்கு போகக்கூடிய ஃபண்டுக்கும் உங்களோட ஜிஎஸ்டி ஷேரிங் நீங்க வாங்கிக்கிறீங்க. உங்களுக்கு இன்னும் என்ன ஃபண்ட் வரணும்? நிறுத்துறோம்னு சொல்றதுக்கு 1 நிமிஷம் ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். அதான் சொல்றேங்க, நீங்க நிறுத்துங்க. எங்களுக்கும் நாங்களும் அதே தாங்க சொல்றோம். உங்க ஆட்சியை 356 பயன்படுத்தி கலைக்கிறதுக்கு எங்களுக்கு 1 நிமிஷம் ஆகாது. நீங்க நிறுத்தி பாருங்க. நான் என்ன சொல்றேன், இது இல்ல இது மிரட்டல்லாம் கிடையாது. இது இப்ப நீங்க சொன்னதுக்கு பேர் என்னது? மிரட்டல் இல்லையா? நீங்க நிதி நிறுத்துவோம் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் மிரட்டல் இல்லையா? நான் தான் சொல்றேன்ல, நிறுத்தி பாருங்க.
நீங்க தான் தைரியமான ஆளாச்சு இல்ல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆச்சு இல்ல, நிறுத்தி பாருங்க. ஒரு நாள் நீங்க சாதாரணமா நிறுத்தி பாருங்களேன், நிறுத்தி பாருங்களேன், என்னதான் நடக்குதுன்னு பாத்துரலாம். நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், நிறுத்தி நினைக்கிறேன். அவங்களோட தேர்தல் அறிக்கையில வந்து 9 லட்சம் கோடி எஸ்டிமேட்டடா இருக்குதுன்னு அவங்க ஒரு வார்த்தையை வந்து அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த 9 லட்சம் கோடி கடன் இருக்கும் போதே நாங்க வந்து இந்த மாதிரி 1000 ரூபாய் கொடுப்போம், மாதம் மின் கட்டணம் எடுப்போம், அந்த மாதிரி வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருந்தாங்க. பட் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக பொறுப்பேற்றவுடன் விட்ட வெள்ள அறிக்கையில 4.85 lakhs crores தான் இருக்குது நம்மளுக்கு அப்படின்றது தெரிய வருது. சோ திமுக எஸ்டிமேட் பண்ணதை விட கம்மியா தான் இருக்குது. சோ ஒருவேளை அவங்க இப்படி பிளான் பண்றாங்க, 9 லட்சம் கடன் வாங்கிடுவோம் நம்ம, 9 லட்சம் கோடி, அதுக்கப்புறம் அதை வந்து நிர்வாக சீர்திருத்தம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பா இருக்குமோ? இல்ல இந்த கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு சிரிக்காம நீங்க கேள்வி கேட்கறீங்க பாத்தீங்களா, அதை உண்மையிலே நான் பாராட்டின விக்னேஷ். ஏன்னா 9 லட்சம் கோடி, அதாவது 9 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்கு, 9 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்குன்னு நாங்க நினைச்சுக்கிட்டோம். அதனால நாங்க 9 லட்சம் கோடிக்கு போயிட்டு தான் நாங்க ரிவர்ஸ் வருவோம் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா. இந்த ஆட்சியினுடைய வல்லல் வாங்கினாதான் எங்களால இந்த நிர்வாக சீர்கேடெல்லாம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்களால நலத்திட்டங்களை பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க. நிர்வாக சீர்கேடு என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன நிர்வாக சீர்கேடு இருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன விஷயத்துல உருப்படியா பண்ணிருக்கீங்க? டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நான் வந்தேன் இல்லைங்க, இருங்க. இப்ப நீங்க ஆட்சிக்கு 2021 வந்தீங்க, ஒரு மின்சாரத்துறை நாங்க வந்து அதை லாபத்துக்கு கொண்டு போயிருக்கோம், இல்ல ஒரு போக்குவரத்து துறை நாங்க ஒரு லாபத்துக்கு கொண்டு போயிருக்கோம். ஏதாவது ஒரு துறை சொல்லுங்க. நாங்க லாபத்துக்கு ஒரே ஒரு துறை தான் இருக்கு, டாஸ்மாக நீங்க லாபத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க. போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் 35,000 கோடி, போன வருஷம் 40,000 கோடி, இந்த வருஷம் 50,000 கோடி தாண்டியாச்சு. இதை தாண்டி தமிழகத்தை மக்களை குடிக்க வைத்து நாசமாக்கியதை தவிர திராவிட முன்னேற்ற கழக அரசு இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? மக்களுக்கு உருப்படியா ஒரு திட்டம் நீங்க சொல்றீங்கல்ல, 1000 ரூபாய் மகளிருக்கு தராங்க, உண்மைதான். எந்தெந்த திட்டங்களை நிறுத்தி விட்டு நீங்க 1000 ரூபாய் தரீங்க அப்படிங்கிறது. ஜெயலலிதா அம்மா வந்து திருப்பி எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது மகளிருக்கு கல்யாணத்தின் போது 4 கிராம்ல தங்கம் கொடுத்தாங்க, 50,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. இந்த பணத்தை நிறுத்திட்டீங்க. பெண்களுக்கு இலவசமா சைக்கிள், மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க, நம்ம நிறுத்தியாச்சு. 2-3 வருஷமா கொடுக்கல. லேப்டாப் கொடுத்தாங்க, இருங்க லேப்டாப் கொடுத்தாங்க, மடிக்கணினி கொடுத்தாங்க, நீங்க அதையும் நிறுத்திட்டீங்க. வந்த உடனே புதுசா டேப் தரோம், மாணவர்களுக்கு டேப். நீங்க சொல்றீங்கல்ல தமிழகத்தினுடைய கல்வித்தரம் உயர்ந்திருக்குன்னு. இந்த 3 வருஷம் நம்மள ஒரு 30 வருஷம் பின்னாடி கொண்டு போய் தள்ளி விட்டுருக்காங்க இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. இந்த இருமொழி கொள்கைன்னு சொல்லி இன்னைக்கு வந்து தங்கம் தென்னரசு சொல்றாருல்ல, இருமொழி கொள்கை தான் தமிழகத்துல தொடரும். நாங்க என்ன சொல்றோம், இருமொழி கொள்கை நீங்க தாராளமா தொடருங்க. அங்க கூட உட்கார்ந்து இருந்தீங்கல்ல அந்த திமுகவினுடைய எம்எல்ஏ, அங்க மேல வந்து மக்களவையில உட்கார்ந்துருக்காங்கல்ல திமுகவினுடைய எம்பி ஒரு 39 பேர். இவங்கள்ல யாராவது ஒரே ஒருத்தருடைய குழந்தை நான் வந்து இருமொழி கொள்கை தான் படிக்கிறேன், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயோ இல்ல ஸ்டேட் போர்ட்லயோ இருமொழி கொள்கையில தான் என் பையன் படிக்கிறான்னு ஒருத்தர் சொல்லுவதற்கு அங்க துப்பு இருக்கா? ஒரே ஒருத்தர் இங்கிலீஷும் ஸ்பானிஷும் பிரெஞ்சும் 2 மொழியில படிக்கிறாருன்ட்டு. ஆமா, அதுதான் சொல்றோம். நீங்க இவ்வளவு படிக்கிறேன்னு நீங்க சொல்றீங்கல்ல, உன் வீட்டு பையன் வந்து எல்லா லாங்குவேஜும் படிப்பான், என் வீட்டு பையன் வந்து இருமொழி தான். இது என்ன தெரியுமா விஷயம்? என் வீட்டு பையன் படிச்சு அறிவாளியாகி நாளைக்கு ஒன்னு ஆளுவான். உன் வீட்டு பையன் 2 மொழி தான் படிக்கணும், அவன் கடைசி வரைக்கும் போஸ்டர் தான் ஒட்டணும். போஸ்டர் ஓட்டுறவன் தலைவர் பதவிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதான் இதுல இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு விஷயம். அவன் படிச்சு முன்னேறக்கூடாது. நீங்க சொல்றீங்களா மும்மொழி கொள்கை, ஹிந்தி திணிப்புன்னு. ஹிந்தி திணிப்புலாம் ஒரு வெங்காயமும் கிடையாதுங்க. எங்க அதுல ஹிந்தி திணிப்பு இருக்குது? அல்ல ஹிந்தி திணிப்புன்னு ஒரு வார்த்தை எங்கேயாவது இருக்குதா? நீ பிடிச்சா ஹிந்தி படி, பிடிக்கலன்னா வேற லாங்குவேஜ் படிச்சு. இப்ப நீங்க சொல்றீங்களா பழனிவேல் தியாகராஜ பையன் பிரெஞ்சு படிக்கிறான்னு, ஏன் என் வீட்டு பையன் பிரெஞ்சு படிக்க மாட்டானா? என் வீட்டு பையன் லத்தீன் படிக்க மாட்டானா? அதெல்லாம் தாராளமா படிப்பாங்க. அது எதுக்கு கவர்மெண்ட் பாலிசி எடுத்துன்னு விருப்பப்படுறவங்க அவருக்கு விருப்பப்படுறாரு. இவங்கிட்ட ஏற்கனவே பணம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறான். நீங்க கட்டுக்கட்டா பணம் வச்சிருக்கீங்க, கொண்டு போய் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துறீங்க. இவங்கிட்ட ஏற்கனவே பணம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறான். கவர்மெண்ட் ஸ்கூலினுடைய ஃபெசிலிட்டிஸை டெவலப் பண்றதுக்கு இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? தமிழகத்தினுடைய கல்வித்துறைக்கான பட்ஜெட் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? லாஸ்ட் இயர்ல நீங்க சொல்றீங்கல்ல 2200 கோடி PM ஸ்ரீ திட்டத்தின் கீழே மத்திய அரசு பணம் தரலன்னு சொல்றீங்கல்ல. சென்ற வருடம் கல்வித்துறை போட்ட பட்ஜெட் 44,000 கோடி, கிட்டத்தட்ட 45,000 கோடி. 45,000 கோடி நீங்க 45,000 கோடி நாங்க கொடுக்காத அந்த 2,300 கோடினாலதான் இப்போ மொத்த தமிழகத்தினுடைய கல்வி தரமே குறைந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? PM இருந்தாலும் அது எங்களுடைய வரி பணங்க, அது எப்படிங்க விட முடியும்? உங்களோட வரிப்பணம் மட்டும் கிடையாதுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் GST ஷேரிங்னு கொடுக்கறது. இப்ப உங்களோட வரிப்பணம் உங்ககிட்ட வரல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? வரியை பத்தி உங்களுக்கு என்னங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் மொத்த பணத்தையும் பிடிக்கிறாங்க, அந்த பணத்தை வாங்கிட்டு நம்ம திருப்பி கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு ஷாம்பு வாங்குறீங்கன்னு வைங்க, அதுல ஸ்டேட் GST ஒன்னு இருக்கும், சென்ட்ரல் GST ஒன்னு இருக்கும். ஸ்டேட் GST டைரக்டா ஸ்டேட்டுக்கு வந்துடும். சென்ட்ரல் GST மேல போறத அவன் சென்ட்ரலுக்குன்னு முடிச்சா அவன் வச்சுக்கலாம். ஆனா அவன் என்ன பண்றான் தெரியுமா? அந்த சென்ட்ரல் GST ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவர்களுக்கு உண்டான செலவு போக GST ஷேரிங்னு பிரிச்சு கொடுக்குறான்.
இதுதான் ஃபண்டிங். உங்களோட ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படியே தானே இருக்கு. ஸ்டேட் ஜிஎஸ்டி ஃபண்டிங் நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் சொல்றேன். கார் ரேஸ் நடத்துறீங்க, என்ன பண்றீங்க? வேற என்னென்ன பண்றீங்க? அப்படியே சமாதி கட்டுறீங்க, வேற என்னங்க பண்றீங்க? வேற எதுவுமே நீங்க உருப்படியான திட்டம் அப்படின்னு சொல்லலாம். போக்குவரத்து துறையோட நஷ்டம் எவ்வளவுங்க? ஒரு பிஎஃப் கிராஜுவேட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வக்கு இருக்கா? இல்ல ஒரு குறுக்கீடு பண்ண வரணும். ஒரு நிறுவனமாவது சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கா இந்த 4 வருஷத்துல அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்களே பதிலும் சொல்றீங்க டாஸ்மாக் நிறுவனம் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு. ஒரு நிறுவனம் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்ன உடனே இடியை விடுறது, அமலாக்கத்துறை அனுப்புறது, ஐடி அனுப்புறது அப்படின்னு அந்த நிறுவனத்துக்கும் குடைச்சல் கொடுக்க நினைக்கிறீங்களே, இது நியாயமா? அப்ப நீங்க வந்து அதை நியாயப்படி அங்க உள்ள இடி உள்ள போய் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னது உங்க கண்ணுக்கு தெரியல. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. இன்னைக்கு பட்ஜெட்ல ரூபாய்ங்கிற சிம்பிளை மாத்திட்டு ரூன்னு போட்டிருந்தாங்க. நீங்க பாத்திருப்பீங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தேவையில்லாத ஒரு வேலை. நீங்க வச்சீங்க, நீங்க வந்து தமிழை வந்து தூக்கி பிடிச்சீங்க. போடுறதே வந்து உங்களுக்கு தேவையில்லாத வேலையாயிடுச்சா? ஆனா நான் சொல்றதை கேளுங்க. இந்த ரூபாய் சிம்பிளை கொண்டு வந்ததே உங்க திமுக காரர் தாங்க. தர்மலிங்கத்தோட பையன் உதயகுமார் கொண்டு வந்த சிம்பிளுங்க இது. திமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ திரு தர்மலிங்கம். நீங்க என்னைக்கு இதை ஆப்போஸ் பண்ணிருக்கணும்? இந்த ரூபாய்ங்கிற சிம்பிளை என்னைக்கு ஆப்போஸ் பண்ணிருக்கணும்? 2010 நீங்க கூட்டணி ஆட்சியில மினிஸ்டர் பதவியெல்லாம் வாங்கிட்டு ஜம்புத்தா உட்கார்ந்து இருந்தீங்களா மக்களவையில? அன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி தானே இந்த ரூபாய் சிம்பிளை கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு காலரை தூக்கிட்டு என் கட்சிக்காரனோட பையன் கொண்டு வந்த சிம்பிள் போன அன்னைக்கு காலரை தூக்கிட்டு சொன்னீங்கல்ல, அன்னைக்கே நீங்க சொல்லியிருக்கணும் ரூபாய்ங்கிற சிம்பிளை நாங்க ஏத்துக்க மாட்டோம், தமிழ்நாட்டுல நாங்க ரூன்னு தான் வச்சுக்குவோம். இந்த ரூங்கிற சிம்பிள் நேற்று எரி திரும்ப வந்துச்சு. 1000 கோடி ரூபாய் நாளைக்கு வந்து ஊழல்னு எல்லா பிரச்சனையும் வருவாங்க. இந்த பிரச்சனையை மூடி மறைப்பதற்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். ஐயோ நீங்க இப்ப ரூபாய்னு சிம்பிள் மாத்திட்டதுனால நான் என்ன பயந்துட்டேன்னா, ஐயோ நாளைக்கு நம்ம வச்சிருக்கிற 500 ரூபா நோட்டு 100 ரூபா நோட்லாம் செல்லாம போயிரும் போல் இருக்குது. அது பதுக்கி வச்சிருக்கிற பணம், திமுக காரங்க பதுக்கி வச்சிருக்கிற பணம் எல்லாம் நாளைக்கு செல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்ணிருக்கிறது? இந்த அளவுக்குலாம் யோசிக்கக்கூடிய அளவுக்குலாம் நாங்க யோசிச்சிட்டோம். நீங்க அந்த ரூல் மாத்துறதுனால எங்களுக்கு 10 பைசா நஷ்டமும் கிடையாது. நீங்க ரூல் மாத்துறதுனால உங்களுக்கு 10 பைசா லாபமும் கிடையாது. நீ ரூல் வச்சுக்க, கீழே வச்சுக்க, 3 வச்சுக்க, முடிஞ்சா ஸ்டாலின் ரூபாய்னு கூட வச்சுக்க. நாங்க அதெல்லாம் கேட்கவே போறது இல்ல. அந்த இடத்துல ரூபாய் நோட்டு நீங்க என்ன பண்ணுங்க, திமுக காரங்க வச்சிருக்கிற இடத்துல அந்த ரூன்னு வச்சிருக்கீங்களோ ரூபாய் நோட்டு பாக்கெட்ல வீட்டுல எல்லாம் குட்டி குட்டியா பணத்துல எல்லா நோட்டையும் எடுத்து மார்க்கர் வச்சு எழுதுங்க. அந்த ரூன்னு இருக்கிற இடத்துல அடிச்சுட்டு பக்கத்துல ரூ அப்படின்னு எழுதிட்டு பக்கத்துல பொட்டி கடையில கொண்டு போய் பணத்தை கொடுங்க. நாளைக்கு மக்கள் கிட்ட ஓட்டுக்கு போய் பணம் கொடுப்பீங்கல்ல, அந்த இடத்துல அந்த ரூங்கிறதெல்லாம் அடிச்சுட்டு நீங்க ரூன்னு போட்டு மக்கள் கிட்ட கொடுங்க. நாங்களும் அதை வரவேற்கிறோங்க. நாளைக்கு அதை வச்சாவது எவனும் ஓட்டு போடாம இருப்பான்ல, கொண்டு போய் கடையில கொண்டு போய் கொடுத்து பாருங்க. ஒரு சின்ன பேனாக்கீரல் இருந்தாலே அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறான். நீங்க ரூன்னு போட்டே கொடுங்க, எங்களுக்கு ஒன்றும் அதுல பிரச்சனை இல்ல. நாங்க கேட்கக்கூடியது என்னன்னா, 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்கு. இந்த ஊழல்ங்கிறது எப்படி தெரியுமா நடக்குது டாஸ்மாக்ல? இப்பெல்லாம் முன்னெல்லாம் டாஸ்மாக்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த பார்கோட் ஸ்கேனிங், அந்த பேடிஎம், போன்பே இதெல்லாம் இல்லாம இருந்தது. இன்னைக்கு எல்லா டாஸ்மாக்லயுமே பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பே கொண்டு வந்துட்டாங்க. இந்த டிஜிட்டல் பே கோர்ட்ல போய் ஃபைட் பண்ணி நாங்க வாங்கினதுங்க. நீங்க ஒண்ணு கிழிச்சலாம் அங்க கம்பனன்ட்ல. நான் சொல்றேன், நாங்க கோர்ட்ல போய் பொதுநல வழக்கு போட்டு அதன் மூலியமாக ஒரு இடத்துலயே அங்க டிஜிட்டல் பே கொண்டு வந்திருக்கோம். நீங்க எல்லாம் ஒண்ணு அதை ஃபைட் பண்ணல. அந்த இடத்துல பேடிஎம் வச்சிருக்காங்கல்ல, அதனுடைய அக்கௌண்ட் என்ன கவர்மெண்ட் அக்கௌண்டா? ஒரு டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் அந்த பேடிஎம் போன்பே இதெல்லாம் கவர்மெண்ட் அக்கௌண்டா? கிடையாது. இதுல என்ன தெரியுமா விஷயம்? எங்க இருந்து தெரியுமா வருது? நேத்து இடியில இருந்து கொடுத்திருக்கிற ரிப்போர்ட் நீங்க படிச்சு பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். யாராருக்கோ டெண்டர் கொடுத்திருக்காங்க. இந்த டெண்டருடைய டீடைல்ஸ் எதுவுமே கிடையாது. அவங்களோட இகேஒய்சி வெரிஃபை பண்ணல, பேன் வெரிஃபை பண்ணல, டின் வெரிஃபை பண்ணல. இவங்களெல்லாம் வெரிஃபை பண்ணாம டெண்டர் கொடுத்திருக்காங்க. ஒரு 10 நிறுவனத்துக்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு 10 லட்சம் பாட்டில் வாங்குறாங்கன்னு வைங்க. ஒரு குவார்டர் பாட்டில்னு சொல்றாங்கல்ல, சரக்கு அடிக்கிறவங்க அவங்களாம் குவார்டர் பாட்டில்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் அந்த குவார்டர் பாட்டில வாங்குறாங்க அப்படின்னா 10 லட்சம், ஒரு நாளைக்கு 10 லட்சம் பாட்டில் வந்து அரசு கொள்முதல் பண்ணுது அப்படின்னா இங்க ஓடக்கூடிய சரக்கு பாத்தீங்கன்னா 5 லட்சம் பாட்டில் ஓடி இருக்கும். இந்த 5 லட்சம் பாட்டிலுக்கு உண்டான வருவாய் எங்க போகுது? இது எல்லாமே நீங்க ஆன்லைன்ல பே பண்ணாலும் சரி, ஆஃப்லைன்ல பணம் கொடுத்தாலும் சரி, இந்த 5 லட்சம் பாட்டிலுக்கு உண்டான வருவாய் வழக்கே கிடையாது. இதுல விஷயமே வரவே கிடையாது. இதுதான் இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க என்ன சொல்றோம்னா, இடி கொடுத்த அறிக்கை 1000 கோடி ரூபாய். இன்னைக்கு தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியில வந்து பேசும்போது நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன சொல்றாரு, இதுல 40,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் இன்வால்வ் ஆயிருக்கு. 40,000 கோடி மதிப்பு. இந்த விசாரணை முடியும் போது உங்களுக்கு தெரிய வரும். இந்த விசாரணை முழுசா இடி யாருக்குதான் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு. நானும் 10 வருஷமா பாக்குறேன். மோடி அவர்கள் ஆட்சி வந்ததுல இருந்து கண்டினியூஸா ரெய்டு தான் போதே தவிர யாருதான் அரெஸ்ட் ஆயிருக்கா, யாருதான் பண்ணியிருக்கா? வேணும்னா உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த துறையுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்ட இந்த கேள்வி கேட்கணும். ஏன்னா எனக்கு தெரியல அவர் எதுக்கு 570 நாள் ஜெயில போய் உட்காந்துட்டு வந்தாருங்கிற விஷயம் எனக்கு தெரியல. எதனால அவர் வந்து 2 வருஷமா ஜெயில இருந்தாரு? நிரூபணம் ஆகலீங்க, வெளியில தான் வந்திருக்கிறாரு.
வெளியே வந்தாருன்னா விடுதலையாகி விடுதலை போராட்ட வீரர் வந்து 1947 சுதந்திரம் கிடைச்சி வெளியே வரல. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாச்சு. இதுக்கு மேல வெளியே விடலாங்கிற பேச்சுல மட்டும்தான் அவருக்கு ஜாமீன் கொடுத்து, அதுவும் சும்மாலாம் ஜாமீன் வரல. ஐயா எனக்கு நெஞ்சு வலிக்குது, ஐயா எனக்கு காது வலிக்குது, ஐயா எனக்கு ஐ வலிக்குது, என் பொண்டாட்டி என்ன பிரிச்சு இருக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி வெளியே வந்திருக்கிறாரு செந்தில் பாலாஜி. நீங்க என்னமோ வெளியே வந்து கொடி பிடிச்சி அவர் வந்து தப்பு பண்ணலாம்னு சொல்லி அவர் வெளியில வந்திருக்கிறது ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு. அவர் விடுதலையாகி வெளியே வரல. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுங்க. அவர் குற்றவாளி தான், குற்றவாளி. ஆனா வெளியே விட்டுருக்காங்க. வெளியே விட்ட மனுஷனுக்கு நீங்க வழக்கம் போல கூப்பிட்டு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க. சுப்ரீம் கோர்ட்டு நல்லா நாக்க பிடிக்கிற மாதிரி தான் கேள்வி கேக்குது. ஒரு அமைச்சர் வெளியே வந்த உடனே இவர் அதே துறைக்கு அமைச்சரா இருக்கும் பொழுது அவர் சாட்சியங்களை கலைப்ப வாய்ப்பு இருக்குது, அதனால இவர் இன்னும் அமைச்சராக தொடர வேண்டுமான்னு சொல்லி நாக்க பிடுங்குற மாதிரி தான் கேள்வி கேக்குது. உங்களுக்கு சூடு சொரணம் இல்லாம விட்டுறீங்க. அதுக்கு நாங்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? நீங்க கேக்குறீங்களா இடி இது வரைக்கும் குற்றவாளின்னு சொல்லக்கூடாதுங்க அவரை. இல்ல குற்றவாளி எல்லாம் யாரும் சொல்லுங்க, ஜாமீன்ல வெளியே வந்திருக்காருன்னு தான் சொல்றேன். அவர் குற்றவாளி எல்லாம் சொல்ல கிடையாது. அவர் ஒண்ணு விடுதலை போராட்ட வீரரா ஒண்ணு வெளியே வரல. ஜாமீன்ல வெளியே வந்த ஜாமீன் கைதி, அவ்வளவுதான். ஜாமீன் கைதியா வெளியில இருக்கிறாரு ஒழிய அவர் வந்து நான் குற்றவாளி எல்லாம் சொல்ல கிடையாது. ஆனா குற்றவாளிங்கிறது எங்களுக்கு தெரியும். அவரால் தான் நீங்க இதா இருக்குது. நீதிமன்றம் நாளைக்கு ஒரு வேளை தீர்ப்பு கொடுக்குது அப்படின்னா அன்னைக்கு நீங்க உள்ள என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உள்ள போவார் செந்தில் பாலாஜி. அதை வேணா எழுதி வச்சீங்க. இப்ப கூடிய சீக்கிரம் இப்ப இந்த 1000 கோடி ஊழல்ல மாட்டாரு அன்னைக்கு உள்ள போயிடுவாரு. அது நாங்க ஏங்க சொல்ல போறோம்? நீங்களே தான் மாற்றீங்களே. எங்க அப்பா புதுக்குள்ள இல்லங்கிற மாதிரி நீங்களே தான் எல்லாத்தையும் ஓப்பனா வச்சிருக்கீங்க. இதுல விஷயம் என்னன்னா, இதுல இந்த தடவை செந்தில் பாலாஜி மட்டும் தான் மாற்றாரா, இல்ல இந்த 1000 கோடி ரூபாய் பணம் யார் அக்கௌண்ட்டுக்கு எல்லாம் போயிருக்குது? ஒருவேளை 1 லட்சம் ரூபாய் பணம் நாளைக்கு உதயநிதி ஸ்டாலினோட அக்கௌண்ட்டுக்கு போயிருச்சுன்னா உதயநிதி ஸ்டாலினே கைதாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எல்லா மாநிலத்திலையும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தான் கைதாகிறாங்க. இந்த மாநிலத்துல துணை முதலமைச்சர் கைதாவதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும்? ஒரு 1 லட்சம் ரூபாய் எல்லா மாநிலத்திலயும் முதலமைச்சர் துணை முதலமைச்சரை நாங்க மிரட்டி அரசியல் பிரஷருக்காக கைது பண்றோம்னு ஒத்துக்கிறீங்க. இப்போ அரசியல் பிரஷர்லாம் இல்ல, நீங்க தப்பு பண்ணா மாட்டிதான் ஆகணும். நாங்க என்ன சொல்றோம், பிஜேபி காரர்கள் மேல ஏதாவது நீங்க குற்றம் சொல்றீங்களா? நாங்க வந்து இந்த ஊழல் பண்ணிருக்கோம். அந்த பிஜேபி தான் நிறைய இடத்துல மாநிலங்கள்ல வந்து இதே மாதிரி டாஸ்மாகோ வேற ஏதோ ஒரு நிறுவனங்களோ அது வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்தோ இல்ல பிரைவேட் சைட்ல இருந்தோ நடக்குது. நீங்க என்ன விஷயங்களுக்காக இந்த டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கோ அதுவே முற்றிலும் ஒரு ஃபெயிலியரா இருக்கு. கவர்மெண்ட் என்ன காரணம் சொல்லி இவங்க டாஸ்மாக் ஆரம்பிச்சாங்க? பிரைவேட்ல வந்து அதிகமா மது விற்பனை நடக்குது, இந்த மாதிரி கள்ளச்சாராயங்களுடைய விற்பனை அதிகமா நடக்குது, அதனால அரசே வந்து மதுக்களை ஏற்று நடத்தும் அப்படின்னு சொல்லிதான் நீங்க வந்தீங்க. கள்ளச்சாராயம் ஒழிஞ்சிருச்சா? டாஸ்மாக் குடிக்கிற சாராயம் குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சா? தமிழ்நாட்டுல இந்த கடைசி ஒரு 10 வருஷத்துல எத்தனை பேர் வந்து புது குடிகாரர்கள்னு நீங்க சொல்லுங்க. புதுசா படிச்சவனெல்லாம் விடுங்க, புதுசா நீங்க ஸ்கூல் ஓபன் பண்ணதெல்லாம் விடுங்க. எத்தனை டாஸ்மாக் புதுசா ஓபன் பண்ணிருக்கீங்க? நீங்க புதுசா ஓபன் பண்றது மட்டும் தான். இவர்கள் ஓபன் செய்யற ஒரே விஷயம் டாஸ்மாக் மட்டும்தாங்க தமிழ்நாட்டுல. வேற என்னங்க புதுசா இல்ல? இப்போ வந்து இந்த புதிய கல்விக் கொள்கை வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஹிந்தி சூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு கேட்டபோது, அப்ப மக்களே ஹிந்தியை விரும்புறாங்கல்ல அப்படின்றீங்க. புதிய கடைகளை திறக்கிறாங்கன்னா ஒருவேளை மக்களே குடிக்கிறதுக்கு விரும்புறாங்களோ என்னவோ? ஆமாமா, ரொம்ப விரும்புறாங்க. இது இந்த கேள்வி எல்லாம் எங்க கிட்ட கேட்காதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, மகளிர் அணி யாராவது இருப்பாங்க, மகளிர்ல யாராவது ஒரு அங்க ரோட்ல நின்றுட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க. இதனுடைய கஷ்டம் தெரியும். வீட்டுல காலையில ஒரு புருஷன் வேலைக்கு போய் 500 ரூபாய் சம்பாதிச்சுட்டு அந்த குடிக்கிறதுக்குன்னு 200-300 ரூபாய் செலவு பண்ணி வீட்டுல கொண்டு வந்து 200 ரூபாய் கொடுக்கும்போது அந்த பெண்கள் படக்கூடிய கஷ்டத்தை நீங்க பாருங்க. மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கருணை உள்ளத்தோட ஒரு அப்பா மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. இந்த தயவு செஞ்சு நான் சொல்றேன் விக்னேஷ், இந்த அப்பான்னு மட்டும் தயவு செஞ்சு அவரை சொல்லாதீங்க. எங்களுக்கு உண்மையிலே கடுப்பா இருக்கு. என்ன விஷயம் தெரியுமா? அவங்க சொந்த பையனை தலைவர் தாங்க கூப்பிடுறான். எதுக்குங்க கட்சிக்காரன் நீங்க அப்பான்னு கூப்பிட்டு உட்கார்ந்து இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. கருணாநிதி அவர்களை கலைஞர்னு கூப்பிடுறது பிரச்சனை, ஸ்டாலின் அவர்கள் அப்பான்னு கூப்பிடுறதுல பிரச்சனை. இப்பெல்லாம் எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பெரியார் கருணாநிதி அப்படின்னா அது எங்களுக்கு நல்ல வார்த்தையாகவே தெரியறது இல்லை. அதனால நீங்க இதெல்லாம் கூப்பிட்டுட்டு போங்க. இந்த அப்பான்னு கூப்பிடுறது என்ன அப்படின்னா, அவர் எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்கன்னா பரவாயில்ல. நாங்க என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் உங்க பையனை அப்பான்னு கூப்பிட சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்க மத்த கட்சிக்காரங்க எல்லாருமே உங்க கட்சிகள்ல இருக்கக்கூடிய மத்த நிர்வாகிகள் அப்பா கூப்பிடுவாங்க. உன் சொந்த பையனே ஒன்னு அப்பான்னு கூப்பிடாம தலைவரையும் கூப்பிட்டு இருக்கிறான். மத்த கட்சிக்காரெல்லாம் எதுக்கு உங்களை அப்பான்னு கூப்பிடணும்? அந்த கட்சிக்கான கட்டுக்கோப்புல அப்படி இருக்கிறாங்க. அப்பா அப்பானதால அப்பான்னு கூப்பிட்டதால மட்டுமே அவருக்கு பதவி கொடுத்துட்டீங்க அப்படின்னு அடுத்த குற்றச்சாட்டையும் நீங்க சொல்லுவீங்க. ஐயோ, நாங்க அதெல்லாம் சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கடுமையாக உழைத்து பிறந்ததுல இருந்தே திமுகவினுடைய அடிமட்ட உறுப்பினராக இருந்து கட்சிக்காக கொடி நட்டு போஸ்டர் ஒட்டி படிப்படியாக உயர்ந்து செயலாளராக இருந்து படிப்படியாக உயர்ந்து எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகி இன்னைக்கு துணை முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காரு. அவரை பத்தி எல்லாம் நாங்க நிச்சயமா தப்பா பேசக்கூடாது. எங்களுக்கெல்லாம் நிச்சயமாக அடுத்த ஜென்மத்துல வந்து போஜனம் கிடைக்காமல் போய்விடும். சோ அதனால நான் உதயநிதி ஸ்டாலினை பற்றி எல்லாம் நாங்க நிச்சயமா தவறா பேச மாட்டோம். உதயநிதி ஸ்டாலின் உழைப்பின் மூலமாக துணை முதலமைச்சராக வந்தார் அப்படிங்கிறதை உங்களை மாதிரியே நானும் ஒத்துக்கலையாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீங்க சொல்றீங்கல்ல இந்த அப்பான்னு கூப்பிடுற ஒரு விஷயம், யாரு உங்களை கூப்பிட்டா? நாங்க கேட்கறதே
ஒரு ஏடிஎம்கேனுடைய ஒரு ஒரு நிர்வாகி வந்து ஒரு மைக்ல பேசும்போது சொல்றாங்க, டோப்பா டோப்பான்னு கூப்பிட்டது அவருக்கு அதுல அப்பா அப்பான்னு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி. இது வந்து என்னதான் ஒரு கேட்கறதுக்கு ஒரு வித்தியாசமா இல்லைங்க. இது வந்து ஒருத்தர் சொன்னாருன்னு தான் சொன்னேன். நான் சொல்லல. ஒருத்தங்க சொன்னாங்க. அவங்க பேரன்கூடைய நான் இந்த இடத்துல பொது வெளியில பயன்படுத்த விரும்பல. வீடியோ இருக்கு போய் பாருங்க. இது வந்து இப்படி சொல்றது கூட தமிழகத்துல வந்து உங்களை கலாய்க்கிறாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. யார் உங்களை அப்பான்னு கூப்பிடுறோம்? ஒரு இடத்துலயும் கொண்டு போய் பேனர் வைக்கிறீங்க, அப்பான்னு வைக்கிறீங்க. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கலைஞர் சமாதிக்கு போனோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எனக்கு அங்க போய் கலைஞர்னு சொல்லி கூப்பிடணும்னு நினைச்சேனா இல்ல தாத்தான்னு சொல்லி கூப்பிடணும்னு நினைக்கிறமான்னு சொல்லிட்டு அங்க போனாதான் தெரியும். ஏன்னா ஸ்டாலின் இப்ப அப்பா ஆயிட்டாரு அப்படின்னா கலைஞர் தாத்தா ஆயிட்டாரு. முத்துவேலர் வந்து கொழுத்தத்த ஆயிட்டாரு. சோ இதெல்லாம் நீங்க வரிசையா வரும். அடுத்து கனிமொழி அத்தனை கூப்பிட சொல்லுவீங்க. அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அண்ணான்னு கூப்பிட சொல்லுவீங்க. எல்லாத்தையும் நீங்க கூப்பிட சொல்லுங்க. ஆமா ஆமா அண்ணாதான் அவரு தமிழகத்தினுடைய அண்ணாதான். அதுல நீங்க கூப்பிடுங்க. நீங்க கூப்பிடுங்க. நாங்க ஏன் கூப்பிடணும்? நான் தான் சொல்றேன்லங்க. நீங்க கூப்பிடுங்க. உங்க கட்சிக்காரன் ஏங்க அவனை பாடாப்படுத்துறீங்க? பாவங்க உங்க நிர்வாகி. உங்க நிர்வாகியை பற்றி உங்க திமுக நிர்வாகிகளுடைய மனக்குமரலை பற்றி எனக்கு எங்க கட்சிக்காரங்களுக்கு தாங்க நல்லா தெரியும். நாங்க அதை பார்க்கும்போது முதலமைச்சர் அன்னைக்கு வந்து ஒரு யூடியூபர் மாதிரி இப்ப நம்ம 2 பேர் மாதிரி கால் மேல கால் போட்டு ஒரு கண்ணாடி ஒண்ணு போட்டுக்கிட்டு அவர் அன்னைக்கு பேசும்போது பார்க்கும்போது என்ன தெரிஞ்சது அப்படின்னா அப்பான்னு சொல்லும் போது எனக்கு உண்மையிலேயே பாக்குறதுக்கு என்ன தெரியுமா கஷ்டமா இருந்தது. ஐயோ இவனு வேற இனிமேட்டு அப்பா அப்பான்னு வேற எல்லா இடத்துலயும் பேனர் ஒட்டுவானுல, எல்லா இடத்துலயும் பிளக்ஸ் வைப்பானுல. இந்த கன்றாவியை வேற நாங்க ரோட்ல போகும்போதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். உதயநிதி ஸ்டாலினுடைய கட் அவுட் எத்தா பரிசு வச்சு பக்கத்துல அப்பான்னு எழுதி வச்சு அடிச்ச காத்துல அப்படியே மேல ஆட்டோ மேல விழுவுது. கவர்மெண்ட் சைட்ல இருந்தோ நீதிமன்றத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, பொது இடங்கள்ல பிளக்ஸ் வைக்க கூடாது, பொது இடங்கள்ல வந்து கொடிகள் வந்து இருக்கிறதா அகற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எத்தனைங்க அகற்றி இருக்கிறீங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் ஸ்டேட் ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய கொடிகளை எத்தனை அகற்றி இருக்கீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க, நகாயில எங்கேயுமே கொடி வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நேஷனல் ஹைவேஸ்ல வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அழகா ஃபாலோ பண்ணுது. எங்கேயுமே மக்கள் சக்தி எப்படிங்க தடுக்க முடியும்? மக்கள் சக்தி இது மக்கள் சக்தி இல்லைங்க, நீதிமன்றத்தினுடைய உத்தரவுங்க. இன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை கேட்டு எத்தனை பண்றீங்க? மும்மொழி கொள்கையெல்லாம் நீங்க சொல்றீங்க, மும்மொழி கொள்கையில வந்து தமிழகத்தை மட்டும் ஏற்காமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்க கூட்டணி கட்சிக்காரங்களா இதுல எனக்கு பாக்குறதுக்கு இன்னொரு கன்றாவி என்ன தெரியுமா தெரியுது? உங்க கூட கூட்டணி எல்லாம் இருக்காங்கல்ல, இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளவு பரிதாபமா இருக்கு. ஏன்னா இவர்கள் ஆளுகின்ற இப்ப காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலத்துல கூட மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க. கம்யூனிஸ்டும் ஏதோ தெரியாதனமா ஒரே ஒரு மாநிலத்தில் ஆடுது, பக்கத்துல இருக்கக்கூடிய பினராயி விஜயன் ஆடுற அங்கேயும் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க. தமிழகத்துல நீங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கல அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், ஒண்ணு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அதீத அறிவாளியா இருக்கணும், அப்படி இல்லைன்னா பினராயி விஜயன் வந்து அடிபட்ட முட்டாளா இருக்கணும். இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். இது வந்து கம்யூனிஸ்டுக்காரன் ஒத்துக்குவானா? ஒத்துக்க மாட்டான். இதே மாதிரி ஆந்திரால வந்து ரேவந்தர் ரெட்டி வந்து இனிமேல் தமிழகம் காட்டும் வழியில்தான் தென்னகத்திலிருந்து தான் இந்தியாவே பின்பற்ற ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மாநிலமும் பின்பற்றாங்க. நீங்க என்ன வாழ்றதுக்காக வழிகாட்டுறீங்க? நீங்க நேரா கன்னியாகுமரி கடலுக்குள்ள இந்திய பெருங்கடலுக்குள்ள மக்களை பூராத்தையும் தள்ளுவதற்கு தான் நீங்க வழியை காட்டி கொண்டிருக்கிறீர்கள். மக்களை முன்னேற்றுவதற்கு என்னங்க வழி வச்சிருக்கீங்க? நான் கேக்குறேங்க, மக்களை முன்னேற்றத்துக்கு என்ன வழி வச்சிருக்கீங்க? இன்னைக்கு அறிவித்திருக்கக்கூடிய பட்ஜெட் இருங்க, பாண்டிச்சேரியில பட்ஜெட் அறிவிச்சான். மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் உயர்த்தி கொடுத்திருக்காங்க. எல்லா மாநிலத்திலுமே 2000. நான் அதையாவது எதிர்பார்த்தேன், மக்களுக்கு வந்து அட்லீஸ்ட் மகளிர் உரிமை தொகை ஏற்றி தருவாங்க. இதை வச்சியாவது மக்கள் வந்து 2025 ஓட்டு வந்துடாதா, 26 நம்ம ஓட்டு வந்துடாதான்னு முதல்வர் யோசிப்பாருன்னு. இன்னைக்கு பட்ஜெட் உண்மையிலே சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு பட்ஜெட்டுக்கு வந்து உண்மையிலே சந்தோஷப்பட வேண்டியது திமுக காரன் கிடையாது. இன்னைக்கு உண்மையிலே சந்தோஷப்பட வேண்டியது எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய நாங்க தான். அப்பாடா பட்ஜெட்ல ஒரு இலவும் கிடையாது, மக்களுக்கு இவனுக்கு ஒண்ணும் செய்யல, அடுத்த வருஷம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே சந்தோஷப்பட வேண்டியது பிஜேபி காரனும் அதிமுக காரனும் எதிர்கட்சிகளா இருக்கக்கூடியவங்க தான் சந்தோஷப்படணும். ஏன்னா இதுல ஒரு இலவும் கிடையாது இந்த பட்ஜெட்ல. மக்கள் வந்து அவங்க இம்ப்ரெஸ்ட் பட்ஜெட் அப்படின்லாம் நீங்க தயவு செஞ்சு இதை சொல்லாதீங்க. ரொம்ப கேவலமான எந்த அளவுக்கு இது வரைக்கும் இந்த 2021 இருந்து இது வரைக்கும் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்லயே இன்னைக்கு தாக்கல் செய்ய பட்ஜெட் தாங்க எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இதுல ஒரு கன்றாவியுமே கிடையாது. 2026 நீங்கள் மண்ணை நிச்சயமாக உண்மையிலேயே வந்து திமுக காரர்கள் சங்கடப்படக்கூடிய மாதிரியும் பாஜக காரர்களும் அதிமுக காரர்களும் மிகவும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு பட்ஜெட். ஏன்னா இந்த பட்ஜெட்ல வந்து மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா நாங்க மீண்டும் ஐயோ மக்களுக்கு செஞ்சுட்டாங்களே, அடுத்த வருஷம் 2026 வந்து மீண்டும் திமுகவுக்கு வந்து இவங்க ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி கூட நாங்க பயப்படுறதுக்கு ஒரு காரணம் உண்டு. இந்த பட்ஜெட்ல ஒரு வெங்காயமும் கிடையாது. சோ இதனால இந்த பட்ஜெட்டினால அதிகமாக பயனடைந்தது மக்கள் கிடையாது, எதிர்கட்சிகள் தான் அதிகமாக பயனடைஞ்சிருக்கு. நிச்சயமாக இந்த பட்ஜெட்டை வந்து மக்கள் கிழிச்சு குப்பையில போட்டு எங்களுக்கு ஒரு கன்றாவியும் கிடையாது இந்த பட்ஜெட்ல, நீங்களே வச்சீங்கடா, எந்தெந்த டெண்டர்ஸை யாருக்கு கொடுக்கணும், திமுக காரனுக்கு என்னன்னா பெனிஃபிட் கொடுக்க முடியும், எங்கெங்கெல்லாம் புதுசா டெண்டர் கொடுத்து ஒரு மாவட்டத்துக்கும் நாங்க வந்து இந்த நூலகம் அமைக்க போறோம், அது பண்ண போறோம், இதனுடைய டெண்டர்லாம் என்ன ஏடிஎம்கே காரன் எடுக்க போறானா பிஜேபி காரன் எடுக்க போறானா? எல்லாம் திமுக காரன் தான் டெண்டர் எடுக்க போறான். அவன் தான் பில்டிங் கட்ட போறான். போய் புக்கு பூராத்தி அடிக்க வைப்பானோ, ஒருத்தரும் படிக்க வர மாட்டான். அந்த சென்னையில ஒரு நூலகம் கட்டி வச்சுட்டு காத்து வாங்கிட்டு இருக்கானோ, சும்மா ஏசி போட்டு மழை வந்தா புக்குக்குள்ள இருந்து பூந்தடிச்சு தண்ணி வெளியே வருது. அந்த மாதிரி ஒரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு 10,000 சதுரடி நிலத்தை வந்து தமிழக அரசு வந்து வேஸ்ட் பண்ண போறாங்க. மற்றபடி டாஸ்மாகினுடைய வருமானம் வந்து திமுகவுக்கு வந்து நிச்சயமாக ஒரு
ஒரு ஜாக்பாட் தான். இந்த வருஷமும் ஜாக்பாட் தான். அடுத்த வருஷம் வந்து இப்ப டார்கெட் இப்பயே குடுத்துருவாங்க. ஏய் பட்ஜெட்ல 55,000 கோடி வந்துருச்சு. இந்த வருஷமே டாஸ்மாக்ல 55,000 கோடி வந்துருச்சு. அடுத்த வருஷம் எப்படியாவது தமிழக மக்களை குடிக்க வைத்து 60,000 கோடியை நம்ம தொட்டாக வேண்டும்ங்கிற இலக்கு வந்து இப்பயே டாஸ்மாகினுடைய ஊழியர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கப்பட்டிருக்கும். 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறாங்க. அதை சம்பந்தமாக பேசணும். கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தா அதை பத்தி விவாதிப்பதற்கு அங்க இருக்கக்கூடிய சபாநாயகர் திரு அப்பாவு அவர்களுக்கு வந்து முதுகெலும்பு இல்லாமல் அந்த அந்த சேர்ல உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணணும். அதே மாதிரி தமிழகத்தினுடைய கடன் சுமை வந்து 9,28,000 கோடி கடனை தாண்டி போயிட்டு இருக்கு. உங்க தலைமையில ஒரு 3 லட்சம் கோடிக்கு இது மணிக்கணும் 3 லட்சம் ரூபாய் கடந்த கத்தி தொங்குது. என் தலைக்கு மேல ஒரு 3 லட்சம் ரூபாய் கத்தி தொங்குது. என் பையன் யூகேஜி தான் படிக்கிறான். அவன் தலைக்கு மேல ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு கடன் தொங்குது. சோ இந்த கடனை எல்லாம் தமிழக அரசு எப்படி கட்டப்போகுது அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கடனை நீங்க கட்டுறீங்களோ கட்டலையோ அட்லீஸ்ட் இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெண்டிங் ஏதாவது ஒரு ஃபண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா தயவு செய்து அதை கொடுப்பதற்காவது தமிழக அரசு ஏதாவது முடிவு செஞ்சிருக்கலாம். இவர்கள் கொண்டு வந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன? பழைய ஓய்வூதிய திட்டங்கள் திருப்பி கொண்டு வரப்படும்னு சொன்னாங்க. நீங்க அதெல்லாம் கொண்டு வரல. அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன சலுகைகள் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. போக்குவரத்து ஊழியர்களுக்கு இன்னும் பிஎஃப் பெண்டிங், கிராஜுவேட்டி பெண்டிங், பென்ஷன் பெண்டிங் எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க. இது எல்லாமே தமிழக அரசு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னா, ஒரு சினிமா அரசியல் ஒரு 3 மணி நேரம் நீங்கள் திரைப்படத்தை பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ வந்து பெருசா தெரிவார். அப்பா ஹீரோ வந்து இவ்வளவு பெரிய ஆளா தெரிகிறாரு. உண்மையிலே என்.டி. ராமாராவ் அவர்கள் வந்து படத்துல வந்து கிருஷ்ணரா நடிக்கிறாரு அப்படின்னா அந்த படம் முழுக்க கிருஷ்ணரா தான் பார்ப்போம். படம் முடிஞ்ச உடனே தான் தெரியும் அவரு ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி. அந்த மாதிரி திமுக வந்து தன்னை வந்து ஒரு பில்டப் பண்ணி திராவிட மாடல் அரசியல் ஆகா, திராவிட மாடல் அரசியல் ஓகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மையப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே வந்து நிலைக்க போவது கிடையாது விக்னேஷ். ஏன்னா சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும். உண்மையிலே இதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னா இதுல ஒண்ணுமே வராது. பட்ஜெட்ல ஒரு வெங்காயமும் கிடையாது அப்படின்னா அதற்கு உண்டான சலுகைகளை வந்து மக்களே பார்த்துக்குவாங்க. மக்களே அதனுடைய ரிசல்ட்டையும் தயவு செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ 2026 திமுக வந்து நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் என்ன வேணாலும். அட்லீஸ்ட் நாங்க எங்களுடைய கோரிக்கை என்னன்னா 2023 அடையார் ஆரை சுத்தம் செய்வதற்கு 1,500 கோடி ஒதுக்குனீங்க. 24லயும் 1,500 கோடி ஒதுக்குனீங்க. இந்த வருஷமும் 1,500 கோடி ஒதுக்கிறீங்க. போன 3,000 கோடியை தான் தின்னு ஏன் போட்டீங்க? அட்லீஸ்ட் இந்த ஒரு 1,500 கோடியாவது மீண்டும் அந்த அடையார் ஆரை சுத்தம் பண்ணுவாங்களா? இல்ல 2026 பட்ஜெட்லயும் மீண்டும் வந்து 1,500 கோடி ஒதுக்குவாங்களா அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். என்னுடைய கணிப்பு கரெக்டா இருந்தது அப்படின்னா 2026 அடுத்த வருஷம் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யும் போது மக்களுக்கு நிச்சயமாக இந்த மகளிருக்கு வந்து உதவித்தொகை கொடுக்குறாங்களா, 1,000 ரூபாய் பணம் தராங்களா, உரிமை தொகை தராங்கல்ல, இந்த உரிமை தொகையை அடுத்த வருஷம் வந்து உயர்த்தி தருவாங்க. ஏன்னா எப்படி உயர்த்தி தருவாங்க அப்படின்னா இவர்களுடைய பட்ஜெட் வந்து மார்ச் மாசம் தாக்கல் பண்ணுவாங்க. இப்ப இதே மாதிரி அடுத்த மார்ச்ல தாக்கல் பண்ணுவாங்க. அன்னைக்கு வந்து மகளிருக்கு வந்து 2,500 ரூபாய் 3,000 ரூபான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அடுத்து ஏப்ரல்ல ஆட்சி கவர போகுது. இவங்களுடைய ஆட்சி கமிச்சுன்னா வந்தவன் வந்து தலைமையில துண்டு போட்டுட்டு உட்காந்துருக்கட்டும், அவன் வந்து இங்க நிதி இல்லாம உட்காந்துருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குண்டான அறிவிப்புகள் என்னென்னலாம் தூக்கி வாரி வழங்க முடியுமோ வழங்குவாங்க. ஒருவேளை மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அடுத்த ஒரு 2 மாசத்துல அதை நிறுத்தி விடுவாங்க. சோ இதுதான் நடக்க போகுது. சோ தமிழக பட்ஜெட் அப்படிங்கறதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு படத்துல சுந்தரராஜன் சொல்லுவாங்கல்ல, இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேப்பர் கொடுப்பான்ல, பேப்பரை பார்த்துட்டு அதுல ஒண்ணு இல்ல கீழே போடுமான்ல, அதே கதை தான். அதுல இந்த பட்ஜெட்ல வந்து ஒண்ணுமே கிடையாது. அது கீழே போடக்கூடிய பட்ஜெட் கூட கிடையாது. கீழே போட்டா கூட அதுல கண்டாமினேஷன் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தயவு செய்து அந்த பட்ஜெட்டை கொண்டு போய் நிதியமைச்சர் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரிய குப்பை தொட்டியாக பார்த்து அதில் போட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு உண்மையிலே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். சோ பட்ஜெட் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை நிச்சயமாக ஒரு குப்பை தான் விக்னேஷ்.